ஹாய் ஹலோ வெல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான திருமலை தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கலாம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தரிசன டிக்கெட் இலவசமாக தான் கொடுக்குறாங்க. இந்த தரிசன டிக்கெட்டை டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ ஆன்லைன் மூலமாக தான் நம்ம புக் பண்ண முடியுமே தவிர்த்து திருமலை மற்றும் திருப்பதியில் இந்த தரிசன டிக்கெட் எங்கேயுமே நமக்கு ஆஃப்லைனில் கிடைக்காது. இந்த தரிசன டிக்கெட்டுகளை ஆன்லைனில் 3 மாதத்திற்கு முன்னாடியே அட்வான்ஸாகவே டிடிடி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒரு நாளுக்கு 750 டிக்கெட்ஸ் என்ற விகிதத்தில் ஒரு மாதத்திற்குரிய தரிசன டிக்கெட்டுகள் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த தரிசன டிக்கெட்டுகள் இலவச தரிசன டிக்கெட் என்பதனால தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் பேமெண்ட் கேட்வே எதுவுமே ஓப்பன் ஆகாது. பேமெண்ட் கேட்வே இஷ்யூஸ் எதுவுமே இல்லாத காரணத்தினாலையும் ஒரு நாளுக்கு 750 டிக்கெட்ஸ் கொடுக்கப்படக்கூடிய காரணத்தினாலையும் அதிகமான டிமாண்ட் இந்த டிக்கெட்டிற்கு இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் இந்த தரிசன டிக்கெட் ரிலீஸ் செய்த நேரத்திலிருந்து மேக்சிமம் 4 இருந்து 5 நிமிடத்திற்குள்ளேயே இந்த டிக்கெட்ஸ் கம்ப்ளீட்டாக புக் ஆகி முடிஞ்சிடும். இந்த டிக்கெட்ஸை தப்பே இல்லாமல் வேகமாக புக் பண்ணுறதுக்கு மறக்காமல் மொபைல் கிளிபோர்ட் ஆப்ஷனையோ அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷனையோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் என்ற டீட்டெயில் வீடியோனுடைய லிங்கை இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு முறை இந்த தரிசன டிக்கெட்டை புக் செஞ்சிட்டோம்னா அதற்கடுத்து அந்த தரிசன டிக்கெட்டை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. அதே போல் ஒரு முறை இந்த தரிசன டிக்கெட்டை புக் பண்ணிட்டோம்னா அந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை இதே சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 90 நாட்களுக்கு பயன்படுத்த முடியாது. இந்த 90 நாட்கள் டைம் கேப் என்பது நீங்க தரிசனம் பார்த்த நாள்ல இருந்து கணக்குல எடுத்துக்கணுமே தவிர்த்து டிக்கெட் புக் பண்ண நாள்ல இருந்து கணக்குல எடுத்துக்க கூடாது. நீங்க தரிசன டிக்கெட் புக் செய்த பிறகு தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 90 நாட்கள் டைம் கேப் என்பது கணக்குல எடுத்துக்கொள்ளப்படும். இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேறு ஏதாவது தரிசன டிக்கெட்டோ அல்லது இந்த தரிசன டிக்கெட் புக் செய்த பிறகு வேறு ஏதாவது தரிசன டிக்கெட்டோ ஒரே பர்சனுக்கு நீங்கள் புக் பண்ணுறதாக இருந்தாலும் புக் பண்ணிக்கலாம். அதுவும் எந்த இஷ்யூஸும் கிடையாது. அதே சமயம் இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் லாகின், ஆதார் நம்பர் மற்றும் மெயில் ஐடியை வேறு தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸுக்காக கொடுக்கப்படக்கூடிய இந்த 90 நாட்கள் டைம் கேப் என்பது சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட்டோடு மட்டும்தான் கம்பேர் பண்ணணுமே தவிர்த்து வேறு எந்த தரிசன டிக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய டைம் கேப்போடு சேர்த்து இந்த 90 நாட்கள் டைம் கேப்பை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரு மெயின் கேட்டகரி இண்டிவிஜுவல், அதாவது சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அல்லது மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க, அவங்களோடு சேர்த்து ஒரு ஹெல்ப்பருக்கு மட்டும்தான் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். ஹெல்ப்பருக்கும் இந்த தரிசன டிக்கெட் டிடிடி இலவசமாக தான் கொடுக்குறாங்க. ஹெல்ப்பரை அவசியமாக அழைச்சிட்டு போகணும் என்பது அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு ஹெல்ப்பர் தேவை, ஆனால் உங்களோட அழைச்சிட்டு போகிறதுக்கு ஹெல்ப்பர் யாரும் கிடையாது என்பதனாலும் எந்தவித பிரச்சனை கிடையாது. நீங்கள் தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை செக் பண்ணக்கூடிய டிடிடி அஃபிஷியல் கிட்ட உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பரினுடைய உதவி தேவை என்று நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சேவாக்ஸே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வர்ற வரைக்குமே அந்த ஹெல்ப்பர் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க. சப்போஸ் நீங்க ஹெல்ப்பரை அழைச்சிட்டு போறதாக இருந்தால் உங்களுக்காக நீங்க தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்திலேயே ஹெல்ப்பருக்கும் சேர்த்து நீங்க தரிசன டிக்கெட் புக் பண்ணால் மட்டும்தான் அவங்கள நீங்க தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போக முடியும். தரிசன தேதி அன்று மெயின் கேட்டகரி பர்சனால வர முடியல, ஆனால் ஹெல்ப்பர் மட்டும் தரிசனத்திற்கு போகலாமா என்று கேட்டால் அப்படி அலோவ் பண்ண மாட்டாங்க. மெயின் கேட்டகரி பர்சன் இருந்தால் மட்டும்தான் ஹெல்ப்பரை தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த தரிசன டிக்கெட்டை வைத்து நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடிய பிளான் இருந்தால் உங்களுக்கும் உங்களுடைய ஹெல்ப்பருக்கும் சேர்த்து, அதாவது 2 பேருக்கும் சேர்த்து ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து இந்த டிக்கெட் புக் செய்திருந்தால் மட்டும்தான் உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். தனி ஒரு நபருக்கு, அதாவது மெயின் கேட்டகரி பர்சனுக்கு மட்டும் இந்த டிக்கெட் புக் செய்திருந்தால் உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிளும் ஆகாது, நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணவும் முடியாது. தனி ஒரு நபருக்கு டிடிடி திருமலை ஆனாலும் திருப்பதி ஆனாலும் ஆன்லைன் ஆனாலும் ஆஃப்லைன் ஆனாலும் ரூம்ஸ் கொடுப்பது கிடையாது.
நீங்கள் 2 பேருக்கு தரிசன டிக்கெட் புக் செய்து உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகியிருந்தால் ஜென்ரல் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய அந்த நாள் உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த லிங்கை கிளிக் செஞ்சு நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சீனியர் சிட்டிசன் கேட்டகரி தரிசன டிக்கெட் நீங்கள் புக் செய்வதாக இருந்தால் அந்த கேட்டகரிக்கு டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய சில முக்கியமான ரூல்ஸ் பற்றி நாம் பார்க்கலாம். சீனியர் சிட்டிசன் என்பவர்கள் 65 வயது அல்லது 65 வயதிற்கு மேற்பட்டவர்களாக தான் கட்டாயமாக இருக்கணும். அவங்களுடைய ஹெல்ப்பர் 50 வயது அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும். ஆஸ் பர் டிடிடி ரூல் சீனியர் சிட்டிசனுடைய ஹெல்ப்பர் அவங்களுடைய ஸ்பௌஸாக இருக்கணும், அதாவது ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃபாக இருக்கணும். ஆனால் சில நேரங்களில் ஸ்பௌஸால் வர முடியல, இல்லை ஸ்பௌஸ் தவறிட்டாங்க அப்படின்ற சிச்சுவேஷன்ஸில் சீனியர் சிட்டிசனுடைய பிளட் ரிலேட்டிவ்ஸ் கூட பிறந்தவங்களோ அல்லது மகனோ மகளாகவோ கூட இருக்கலாம். அவங்கள கூட சில நேரங்களில் டிடிடி அஃபிஷியல்ஸ் ஹெல்ப்பராக அலோ பண்ணுறாங்க. பட் அவங்களுடைய ஏஜ் கண்டிப்பாக 50 வயது அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவர்களாகத்தான் அவங்க இருக்கணும். சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணும் பட்சத்தில் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை சீனியர் சிட்டிசன்ஸோடு கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டு, 2 ஆதார் கார்டினுடைய ஃப்ரண்ட் போர்ஷனையும் பக்கத்தில் வச்சு உங்களுடைய மொபைல்லையே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது அப்லோட் பண்ணணும். அந்த ஃபோட்டோவினுடைய சைஸ் 1 MBக்கு கீழே இருக்கணும். நீங்கள் தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் உங்களுடைய தரிசன டிக்கெட்டோடு சேர்த்து உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டினுடைய ஒரிஜினல் காப்பீஸ் அவசியமாக எடுத்துகிட்டு போகணும். அடுத்து ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியில் இந்த தரிசன டிக்கெட் புக் செய்வதாக இருந்தால் அந்த கேட்டகரிக்கு டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய சில முக்கியமான ரூல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கும் அவங்களுடைய ஹெல்ப்பருக்கும் எந்தவித ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அவங்களுடைய ஹெல்ப்பராக அவங்களுடைய பேரண்ட்ஸையோ, பிரதர்ஸ் அல்லது சிஸ்டர்ஸையோ, ஸ்பௌஸையோ, ஃப்ரெண்ட்ஸையோ யார் வேண்டுமானாலும் நீங்கள் அழைச்சிட்டு போகலாம். நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்திலையும் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அந்த ஃபோட்டோவில் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கணும் என்றால் உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டு, 2 ஆதார் கார்டையுமே ஃப்ரண்ட் போர்ஷன் தெரியக்கூடிய வகையில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அது கூடவே உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஃபிசிக்கலி சேலஞ்சு சர்டிஃபிகேட்டையும் பக்கத்தில் வச்சு ஒரே ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த ஃபோட்டோவினுடைய சைஸ் 1 MBக்கு கீழே இருக்கணும். இந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் அப்லோட் பண்ணணும். நீங்கள் தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டினுடைய ஒரிஜினல் காப்பீஸோடு சேர்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அவசியமாக உங்களுடைய தரிசன டிக்கெட்டோடு சேர்த்து எடுத்துகிட்டு போகணும். அடுத்து மெடிக்கல் இஷ்யூஸ் கேட்டகரியில் இந்த தரிசன டிக்கெட் புக் செய்வதாக இருந்தால் இந்த கேட்டகரிக்கு டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய சில முக்கியமான ரூல்ஸ் பற்றி பார்க்கலாம். மெடிக்கல் கேட்டகரியில் தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்களுக்கும் அவங்களுடைய ஹெல்ப்பருக்கும் எந்தவித ஏஜ் லிமிட்டேஷன் கிடையாது. இவங்களும் ஹெல்ப்பராக யாரை வேண்டுமானாலும் அழைச்சிட்டு போகலாம். பேரண்ட்ஸையோ அல்லது கூட பிறந்தவங்களையோ அல்லது சன் அல்லது டாட்டரையோ அல்லது ஸ்பௌஸை கூட நீங்கள் அழைச்சிட்டு போகலாம். அவங்களுக்கும் எந்தவித ஏஜ் லிமிட்டேஷன் கிடையாது. பட் ஒரு சில குறிப்பிட்ட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் டிடிடி இந்த தரிசன டிக்கெட் கொடுக்குறாங்க. அது என்ன மெடிக்கல் கண்டிஷன்ஸ் என்று நம்ம பார்ப்போம். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, டயாலிசிஸ், பிரெயின் சர்ஜரி, கேன்சர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரி. ஸ்பைன் சர்ஜரியில் இன்னும் ஒரு அடிஷ்னல் ரூல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனேபிள் டு வாக், அதாவது நடக்க முடியாது இருக்கக்கூடியவங்களை தான், அதாவது ஸ்பைன் சர்ஜரி செய்து நடக்க முடியாது இருக்கக்கூடியவர்களை தான் இந்த தரிசன டிக்கெட்டுக்கு டிடிடி அலோவ் பண்ணுறாங்க. இந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் செய்யக்கூடிய சமயத்துலேயும் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். இந்த ஃபோட்டோவில் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கணும்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்கள் ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டு, 2 ஆதார் கார்டினுடைய ஃப்ரண்ட் போர்ஷன் தெரியக்கூடிய வகையில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. கூடவே உங்களுடைய சர்ஜன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டையும் பக்கத்தில் வச்சு உங்களுடைய மொபைல்லையே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். அந்த ஃபோட்டோவினுடைய சைஸும் 1 MBக்கு கீழே இருக்கணும். இதை நீங்கள் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் அப்லோட் பண்ணணும். நீங்கள் தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டினுடைய ஒரிஜினல் காப்பீஸோடு சேர்த்து உங்களுடைய தரிசன டிக்கெட் மற்றும் உங்களுடைய சர்ஜன் கொடுத்துருக்கக்கூடிய மெடிக்கல் சர்டிஃபிகேட்டையும் மறக்காமல் அவசியமாக எடுத்துகிட்டு போகணும்.
மெடிக்கல் கேட்டகரியில் இந்த தரிசன டிக்கெட் புக் செய்திருந்தாலும் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோடு சேர்த்து தரிசனத்திற்கு அலோ பண்ண மாட்டாங்க. இந்த 3 கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் பரவாயில்லை. ஆனால் ஐதர் ஒரு ஃபோட்டோ அல்லது ஒரு ஃபைல் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். அதனுடைய சைஸ் கண்டிப்பாக 1 MBக்கு கீழே இருக்கணும். அடுத்து நீங்கள் தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் உங்களுடைய ஒரிஜினல் காப்பீஸ் எல்லாம் வெரிஃபை செய்த பிறகு தான் அவங்க தரிசனத்திற்கு அலோ பண்ண போறாங்க. அதனால நீங்க போட்டோ அப்லோட் பண்ணக்கூடிய சமயத்துல தெரியாமல் நீங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் செய்திருந்தாலும் எந்த இஷ்யூஸும் கிடையாது. இந்த சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட்டினுடைய ரிப்போர்ட்டிங் பிளேஸ் கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு மாட வீதியினுடைய பிரிட்ஜுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால். ரிப்போர்ட்டிங் டைம் மதியம் 1 மணி, தரிசன நேரம் மதியம் 3 மணி. 3 மணிக்கு தான் தரிசனத்திற்காக அலோ பண்ணுவாங்க. ட்ரெஸ் கோட் ஜென்ஸ் ஷர்ட் வேஷ்டி வியர் பண்ணிக்கலாம் அல்லது குர்தா பைஜமா வியர் பண்ணிக்கலாம். லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணலாம். இந்த ரிப்போர்ட்டிங் பிளேஸான சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால் வர்றதுக்கு டிடிடி இலவச பேட்டரி கார் வசதிகளும் செய்து கொடுக்குறாங்க. இந்த இலவச பேட்டரி கார் ஆனது ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து எஸ்வி மியூசியமுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய WQ4 கேட்ல இருந்தும் ஆரம்பிக்கும். இந்த ஃப்ரீ பேட்டரி கார் ஃபெசிலிட்டி ஆனது காலையில் 11:30 மணியிலிருந்து மதியம் 2:30 மணி வரைக்கும் இருக்கும். நீங்க போகக்கூடிய நேரத்தில் இந்த இடத்துல பேட்டரி கார் இல்லைனாலும் நீங்க அதே இடத்துல வெயிட் பண்ணீங்கன்னா பேட்டரி கார்ல அழைச்சிட்டு போனவங்களை ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பேட்டரி கார் அதே கேட்டுக்கு வரும். ஸோ நீங்க அப்போ ஏறி இந்த வெயிட்டிங் ஹாலுக்கு போகலாம். ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கேட்ல இருந்து நீங்க பேட்டரி கார் ஏறுறீங்கன்னா அந்த பேட்டரி கார் கோவிலுக்கு முன்னாடியே உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. அங்கிருந்து ஒரு 2 அல்லது 3 நிமிடம் நடக்கக்கூடிய தூரத்துல தான் வெயிட்டிங் ஹால் இருக்கு. சப்போஸ் நீங்க எஸ்வி மியூசியமுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கேட்ல ஏறுறீங்கன்னா அந்த பேட்டரி கார் உங்களை வெயிட்டிங் ஹால் வரைக்குமே கொண்டு வந்து விட்டுடுவாங்க. நீங்க எங்கேயுமே நடக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த வெயிட்டிங் ஹால்லேயே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். சாப்பிடுவதற்கு அன்னப்பிரசாதமும் கொடுப்பாங்க. இந்த வெயிட்டிங் ஹால் உள்ளேயும் முன்னாடியும் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனியாகவும் இருக்கு. இந்த வெயிட்டிங் ஹால் முன்னாடியே செப்பல் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட்ஸும் வச்சிருப்பாங்க. இந்த வெயிட்டிங் ஹாலுக்கு உள்ளேயே மொபைல் அண்ட் லக்கேஜ் கவுண்டரும் இருக்கு. அங்கே நீங்கள் உங்களுடைய மொபைல்ஸ் அண்ட் லக்கேஜஸை டெபாசிட் செய்கிறீங்கன்னா தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு உடனே இம்மீடியட்டாக மறுபடியும் இதே இடத்திற்கு வந்து உங்களுடைய லக்கேஜ் அண்ட் மொபைல் கலெக்ட் பண்ண பிறகு நீங்கள் லட்டு கவுண்டருக்கு போய் லட்டு வாங்கிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக கொடுப்பாங்க. இந்த தரிசன டிக்கெட் பக்தர்களுக்காகவே பிரத்யேகமாக லட்டு கவுண்டர் நம்பர் 14 மற்றும் 15 லட்டு கொடுக்குறாங்க. இங்க நீங்க உங்களுடைய தரிசன டிக்கெட்டை கொடுத்து இலவச லட்டு வாங்கிக்கலாம். வீல் சேர்ஸ் வெயிட்டிங் ஹால் வரைக்கும் மட்டும்தான் அலோ பண்ணுவாங்க. தரிசன கியூலேயோ அல்லது கோவிலுக்குள்ளேயோ வீல் சேர்ஸ் அலோ பண்ண மாட்டாங்க. சப்போஸ் வீல் சேர் இல்லாமல் உங்களால் நடக்க முடியாது என்றாலும் உங்களுக்கு ஹெல்ப்பரே இல்லை என்றாலுமே சேவாக்ஸ் உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு கோவில் முன்னாடி கொண்டு வந்து விட்டுடுவாங்க. இந்த தரிசனம் சரியா 3 மணிக்கு ஆரம்பமாகும். தரிசனம் ஆரம்பமாகக்கூடிய நேரத்தில் இந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸை மட்டும்தான் கோவிலுக்குள்ளே அலோ பண்ணுவாங்க. இதே தரிசன கியூலேயே நீங்கள் கடைசியில் வர்றீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி மற்ற தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. 3 மணிக்கு இந்த தரிசனம் ஆரம்பமாகும். மேக்சிமம் 3/4 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரத்திற்குள்ளே இந்த தரிசனத்தை கம்ப்ளீட் செய்து 4 மணிக்கெல்லாம் நம்ம கோவிலை விட்டு வெளியே வந்துடலாம். அதற்கப்புறம் உங்களுடைய மொபைல்ஸ் அண்ட் லக்கேஜஸை கலெக்ட் பண்ணிட்டு லட்டு கவுண்டருக்கு போய் இலவச லட்டு வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் ஒரு நார்மல் சைஸ் லட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக 50 ரூபாயும், பெரிய சைஸ் லட்டு தேவைப்பட்டால் 200 ரூபாயும் நீங்கள் பே பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா லட்டுஸ் வாங்கிக்கலாம். இப்போ இந்த டிக்கெட் புக்கிங் ப்ராசஸ் பற்றியும் நம்ம வேகமாக பார்த்துடலாம். டிடிடி மொபைல் ஆப் அல்லது டிடிடி வெப்சைட் ஏதாவது ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெண்டுலேயுமே புக்கிங் ப்ராசஸ் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் OTP கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய தர்ஷன்ஸ் என்ற ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஐக்கன் ஓப்பன் ஆன உடனேயே டிஃபரெண்ட்லி ஏபிள்டு சீனியர் சிட்டிசன்ஸ் என்று இருக்கக்கூடிய அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் ஓப்பன் ஆகும். இந்த டைமர் கம்ப்ளீட் ஆன உடனே ஒரு பர்டிகுலர் மாதத்திற்கான கேலண்டர் ஓப்பன் ஆகும். கேலண்டருக்கு மேலே கேட்டகரி என்ற ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா 3 கேசஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சீனியர் சிட்டிசன், மெடிக்கல் கேசஸ், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு என்று 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.
கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 கேட்டகரிஸில் எந்த கேட்டகரி நம்ம செலக்ட் பண்ணாலும் அக்கம்பனி வித் தி ஸ்பௌஸ் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எஸ் நோ என்று 2 ஆப்ஷன் இருக்கும். அந்த அக்கம்பனி வித் த ஸ்பௌஸ் ஆப்ஷன் தான் ஹெல்ப்பருக்கான ஒரு ஆப்ஷன். உங்களுக்கு ஹெல்ப்பர் தேவைப்பட்டால் அந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹெல்ப்பர் தேவையில்லை என்றால் அந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து நோ கிளிக் பண்ணிக்கோங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுவதாக இருந்தால் சீனியர் சிட்டிசன் என்று செலக்ட் பண்ண உடனே அதற்கு கீழே ஏஜ் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் சீனியர் சிட்டிசனினுடைய ஏஜ் நீங்கள் ஃபில் பண்ணணும். மெடிக்கல் கேஸ் நீங்கள் செலக்ட் செய்வதாக இருந்தால் மெடிக்கல் ரீசன்ஸ் என்று ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அந்த ட்ராப் டவுன் பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ரீசன் உங்களுக்கு என்ன இஷ்யூவோ அந்த இஷ்யூவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இதே நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், அதாவது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு என்ற ஆப்ஷன் செலக்ட் செய்தால் உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி என்பது 21% இருந்து 100% இருக்கணும். டிஃபரெண்ட்லி ஏபிள்டு என்ற ஆப்ஷன் செலக்ட் செய்தால் என்டர் டிசபிலிட்டி என்று ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன இஷ்யூவோ அதை நீங்கள் அங்கே ஃபில் பண்ணணும். சீனியர் சிட்டிசன்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் கேசஸ், இந்த 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் செய்தாலும் அந்த ஆப்ஷனுக்கு கீழே என்னவெல்லாம் ரூல்ஸ் என்பது உங்களுக்கு தெளிவாக நோட் என்ற ஹெட்டிங்கு கீழே டிஸ்பிளே ஆகும். அதையுமே ஒரு செகண்ட் நீங்கள் வேகமாக படிச்சுக்கோங்க. அதற்கடுத்து கேலண்டரில் உங்களுக்கு எந்த நாள் தரிசனம் தேவையோ அந்த நாளை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸில் நீங்கள் ஹெல்ப்பர் செலக்ட் செய்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது 2 என்று அப்டேட் ஆகியிருக்கும். நோ என்ற ஆப்ஷன் செலக்ட் செய்திருந்தால் நம்பர் ஆஃப் பர்சன்ஸில் 1 என்று ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகியிருக்கும். இந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்க்கு மேலே மதியம் 3 மணிக்கு ஒரே ஒரு டைம் ஸ்லாட் தான் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து பை கிளிக்கிங் கண்டினியூ யூ அக்ரி டு த செலக்டட் டைம் ஸ்லாட் என்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸை கிளிக் செய்து நோட்டுக்கு கீழே கண்டினியூ பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓப்பன் ஆகக்கூடிய பேஜில் ஃபஸ்ட்டு பேஜில் நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே தர்ஷன் டீட்டெயில்ஸ்க்கு கீழே டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே ஜென்ரல் டீட்டெயில்ஸும் பில்கிரிம் டீட்டெயில்ஸும் இமேஜ் அப்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன், இந்த 3 டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இதை நீங்கள் மொபைல் கிளிப்போர்ட் மூலமாகவோ அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் செய்தோ வேகமாகவும் தவறில்லாமலும் புக் பண்ணிக்கலாம். இல்லை அது யூஸ் பண்ண தெரியாது என்றால் நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். பில்கிரிம் டீட்டெயில்ஸே 2 செக்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. செல்ஃப் என்று ஒரு செக்ஷன் இருக்கும், ஸ்பௌஸ் என்று ஒரு செக்ஷன் இருக்கும். செல்ஃபுக்கு கீழே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்க்கு கீழே மெயின் கேட்டகரி பர்சன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், மெடிக்கல் கேசஸ் இருக்கக்கூடியவங்க, சீனியர் சிட்டிசன், இவங்களுடைய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். ஸ்பௌஸ்க்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸில் ஹெல்ப்பரினுடைய டீட்டெயிலை நீங்கள் ஆட் பண்ணணும். அடுத்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு அப்லோட் டாக்குமெண்ட் நேம் என்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபோட்டோ லைப்ரரி, டேக் ஃபோட்டோ, சூஸ் ஃபைல் என்று 3 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஃபோட்டோ லைப்ரரி செலக்ட் பண்ணி எங்கே உங்களுடைய ஃபோட்டோ இருக்கோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஃபோட்டோ எடுக்க போகிறீங்கன்னா டேக் ஃபோட்டோ ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே மொபைல் கேமரா ஓப்பன் ஆகும். அப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். பட் இது கொஞ்சம் டைம் டிலே ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் தவிர்த்துடுங்க. நீங்கள் ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா சூஸ் ஃபைல் என்ற ஆப்ஷன் செலக்ட் செய்து எங்கே உங்களுடைய ஃபைல் இருக்கோ அந்த ஃபைலை செலக்ட் செய்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதை எல்லாமே கவனமாக ஃபில் செய்து முடித்த பிறகு அதற்கு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ஓப்பன் ஆகியிருக்கக்கூடிய பேஜில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயும் செகண்ட் பேஜ்லேயும் நீங்கள் என்டர் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே புக் நவ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய தரிசன டிக்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக புக் ஆகி உங்களுடைய தரிசன டிக்கெட்டினுடைய புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பரும் டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே தரிசன டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் லிங்க்கும் இருக்கும். அதை கிளிக் செய்து நீங்கள் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை சேவ் பண்ணிக்கலாம். இல்லை என்றாலும் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் சீனியர் சிட்டிசன் கேட்டகரி செலக்ட் பண்ணி உங்களுடைய தரிசன டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டினுடைய முழுமையான தகவல்களோடு இந்த தரிசன டிக்கெட்டை எப்படி புக் பண்ணணும் என்பதை பற்றியும் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.